புதுச்சேரி தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் உள்ளாங்க. 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அனைத்து தொகுதியிலும் 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளது. புதுச்சேரி 16வது சட்டசபை தேர்தலுக்கான ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக அறிவிப்புகள் கடந்த 15ஆம் தேதி வெளியானது. மொத்தம் 30 தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் 17ஆம் தேதி தொடங்கியது. 16ஆம் தேதி வரை அதாவது 16ஆம் தேதி வரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 23ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதுல 365 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. மொத்தம் 442 பேர் 514 வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் கடந்த 24ஆம் தேதி பரிசீலனை செய்யப்பட்டது. 77 பேர் மனுக்களை தள்ளுபடியானது. 365 பேர் மனுக்கள் ஏற்கப்பட்டது. நேற்று 71 பேர் வாபஸ் பெறப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 3 மணி வரை மனுக்கள் வாபஸ் பெற்ற கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதன் பிரதான கட்சி, அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 71 பேர் மனுக்களை வாபஸ் பெற்றனர். தேர்தல் களத்தில் இருந்து வெளியேறினார்கள். களத்தில் 294 பேர் உள்ளனர் இப்பொழுது. இதனால் மாநிலத்தில் 30 தொகுதிக்கும் மொத்தம் 294 பேரில் அதிகபட்சமாக 14 பேர் உழவர்கதை தொகுதியிலும், நெல்லித்தோப்பு தொகுதியிலும், முதலாப்பேட்டை மற்றும் நெட்டப்பாக்கம் ஆகிய 5 தொகுதியிலும் அதிகபட்சமாக தலா 14 பேர் போட்டியிடுகின்றனர். அதே போன்று குறைந்தபட்சமாக உசூடு தொகுதியில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். 4 முனை போட்டி உறுதியானது. இதுல பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனகட்சி ஆகிய கட்சிகள் ஒரு அணியாகவும், காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விசிகே உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணி 2வது அணியாகவும் மற்றும் தாவேகா மற்றும் மனித மக்கள் கழகம் 3வது அணியாகவும், நாம் தமிழர் கட்சி 4வது அணியாகவும் போட்டியிடுகிறது. மொத்தம் 30 தொகுதிகளும் 28 தொகுதிகள் 4 முனை போட்டி. மாஹே மற்றும் ஏனாமில் மும்முனை போட்டியும் உறுதியாகி உள்ளது. மாஹே மற்றும் ஏனா 2 தொகுதிகளும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி உடைந்துள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் மொத்தம் 22 தொகுதியில் போட்டியிடுகின்றது. இதில் காலாப்பட்டு, ராஜ்பவன், திருமுனை, காரைக்கால் தெற்கு, மங்களம் உள்ளிட்ட 5 தொகுதிகள் திமுகவுடன் நேரடியாக போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட், விசிகே உள்ளிட்ட உழவர்கரை தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர் களமிறங்கி உள்ளனர். நெட்டப்பாக்கம், உசூடு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் இறங்கியுள்ளனர். கூட்டணி கட்சிகள் நிற்கும் 8 தொகுதிகளும் காங்கிரஸ் மற்றும் வேட்பாளர்கள் இறங்கியுள்ளதால், அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு நேரடியாக போட்டியில் இறங்கியுள்ளனர். அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிரதான வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை ஏற்கனவே துவங்கிவிட்டனர். வருகிற 7ஆம் தேதி மாலை பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. வருகின்ற 9ஆம் தேதி 1099 ஓட்டுச்சாவடிகளுடன் ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. மே மாதம் 4ஆம் தேதி ஓட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட எதிர்பார்க்க வருகிறது. ஓவியா.